நான் எதுக்கு உங்களுக்கு போய் சொல்லி உங்கள ஏமாத்தி, தேவையாது. முதல் 15 நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தலைக்கு மேல இத்தன கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் அசதியும், கொஞ்சம் அசௌகரியங்களும் வரும். பெருசா நெகட்டிவா வருமானா ஒண்ணுமே இல்ல. நம்பளுக்கே பாருங்க ஒரு 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 லைட் எடுத்தாலே கண்ணு கூசும். ஒரு 4, 5 லைட் தலைக்கு மேல இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கிரகத்த வச்சிருந்தாலே முடியாது. நம்ம எல்லா கிரகத்தையும் வச்சுட்டு இருக்கும்போது, குருவோட பார்வை நிஜமாவே வாவ்! ஃபென்டாஸ்டிக். அதுவும் 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல அமைப்பெல்லாம் கூடி வரப்போகுது. நெறைய பேருக்கு பிஆர் கிடைக்கும். வெளிநாட்ல இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு அதற்காக முயற்சிகள் மேற்கொள்றதெல்லாம் இந்த தடவ கும்பராசிக்காரங்க மேற்கொள்ளும். இல்ல வெளிநாட்டுல இருந்து இங்க வருது, இங்க இருந்து வெளிநாடு போறது, இது எல்லாமே இந்த தடவ ஏன்னா காலபுருஷனுடைய 11ஆம் வீட்டில் இத்தனை கிரகங்களுடைய அமைப்பு. அதெல்லாம் நம்மளுக்கு வரக்கூடிய இடமும் பார்த்தோம்னா, வாவ்! சூப்பர். கிட்டத்தட்ட 5ஆம் வீட்டு அதிபதி அப்படியே ராகுவோட சேர்ந்திருக்கிறது ரைட்டா? தப்பா? எஸ். உங்களுடைய ராகு நல்லா இருக்கிற பட்சத்தில பிரம்மாண்ட வெற்றி குடுப்பாரு இந்த தடவ. வேலை கிடைக்கலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்குலாம் இந்த தடவ தாறுமாறான வேலை கிடைக்கும். இதுவரைக்கும் வேலை நல்லா தான் போயிட்டு கிடைக்கிறோம். இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கிளியர். உங்களுடைய ராகு தான் திருமணம் செய்யப்பட போறார். இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்ற மாரி இந்த மாதம் ஒரு 15, 20 நாட்கள் கண்டிப்பாக ராகுவோட பிடியில இத்தன கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது பாசிட்டிவாவும் சொல்ல முடியல, நெகட்டிவாவும் சொல்ல முடியல. நியூட்ரலாவும் இருக்க முடியல. என்னதான் பண்ணுன்றது ராகுக்கும் தெரியாது. நம்மளுடைய விதியை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த தடவ கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஆனாலுமே என்ன பொறுத்தவரைக்கும் குருவுடைய என்னுடைய கணிப்பு, குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அத்தனையும் சுபத்துவமாகும் என்கிற அமைப்பில் ராகுவும் இந்த தடவ சுபத்துவமாகி உங்களுக்கான நல்லவையெல்லாம் கொண்டு வந்து கொட்ட போறார்.